செபிப்போம். யாஸ்வாவின் கிருபைகளை என்னென்றைக்கும் பாடுவேன். இந்த நாளிலும் கூட யாஸ்வா தேவனே, யாஸ்வா மெசியாவே துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இந்த சங்கீதம் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீங்கள் பேசுங்க. யாஸ்வா மெசி நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். இந்த பதிவில் வாசிக்கிறோம், யாஸ்வாவின் கிருபைகளை என்னென்றைக்கும் பாடுவேன். உண்மை தலைமுறையாக என்ன செய்யும்? என் வாயினால் அறிவிப்பேன். தலைமுறையாக அவருடைய கிருபைகளை வாயினால் அறிவிக்க வேண்டும். ஒரு தலைமுறை அறிவிச்சுட்டு அடுத்து அவங்க பிள்ளைகள் துன்மார்க்கராக மாறிடுவாங்க. நிறைய குடும்பத்தில் பெற்றோர் யாஸ்வாவை ஆராதிப்பாங்க, பிள்ளைகள் துன்மார்க்கராக இருப்பாங்க. வேதம் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் என் வேதம் சொல்லுது, உண்மையை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். அப்போ தலைமுறையாக நம்முடைய வாயினால் அறிவிப்பதற்கு தேவனுடைய சகலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நாம், நம்முடைய சகலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அதை அறிவிக்கணும். அதுக்கு பாத்திரமாக வழி நடத்தணும். இல்லைன்னு சொன்னால் வேதம் சொல்லுது, இந்த சங்கீதம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால். அல்லேலூயா. நன்றாக நம்ம அந்த காரியங்களை கவனிக்க வேண்டும். நாம் தேவனை விசுவாசிக்கிறோம், தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். பிள்ளைகள் அதுபடி நடக்கலை அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, சொல்லிடணும். தேவன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பா தண்டிக்கிறப்ப தான் தெரியும், அது வரலையும் தெரியாது. தண்டிக்கிறப்ப தான் தெரியும், அது வரையிலையும் தெரியாது. அவன் பிள்ளைகளின் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி துன்மார்க்கமான காரியங்களை செய்து துன்மார்க்கமாய் நடக்கிறப்ப தேவன் பார்த்துக்கிட்டு அப்படியே பேசாமல் இருப்பாரா? என்ன செய்யாரு? என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் மிலாற்றினாலும் பல நோய்களை கொடுப்பான். பல நோய் வரும். இந்த எபோலான்னு சொல்லி ஒரு வைரஸ் வந்துருக்கு தான், நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்கன்னா சொல்கிறாங்க. இப்படி என்ன செய்வார்? ஒரு நபர் தேவனை விசுவாசித்து அவங்கள பிரியமாக நடக்கணும், பிள்ளைகள் அதை கை கொள்ளணும். நான்லாம் கை கொள்ள மாட்டேன், நல்லா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நடக்கும்னு சொன்னால், விளாட்சினாலும் அவர் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன்கிறாரு. வாதை. நிறைய பேருக்கு வியாதி கிடையாது, அது வாதை. நிறைய பேர் வாழ்க்கையில் வியாதி கிடையாது, என்னது? வாதை. அப்போ வாதை வராமல் இருக்கணும்னா சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தின்படி தேவனுடைய உண்மையை தலைமுறையாக வாயினால் அறிவிக்கணும். இந்த தென் மாவட்டங்களில், குறிப்பாக நாகர்கோவில் பக்கம், திருநெல்வேலி பக்கங்களில் அங்குள்ளதான கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய ஜனங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ள குணாதிசயங்களில் ஒரு முக்கியமான குணாதிசயம் இருக்கும். வீட்டுக்கு பின்னாடியே அங்கே என்ன இருக்கும்? கல்லறை தோட்டம் இருக்கும். இப்படிப்பட்ட வீடுகளில் நான் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். வீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? கல்லறை தோட்டம் இருக்கும். நம்ம வீட்டுக்கு பின்னாடி போர் வச்சுருப்பாங்க,
செப்டேம் வச்சுருப்பாங்க இந்த பக்கத்தில். அங்கே என்ன வச்சுருப்பாங்க? கடல் தோட்டம் இருக்கும். அவங்க ஓரளவு உயிரோடு இருக்கிறப்ப என்ன பண்ணிடுவாங்க? கல்லறையை வெட்டி கட்டி கல் போட்டு மூடி வச்சுருவாங்க. என்ன பண்ணிடுறாங்க? மூடி வச்சிடுறாங்க. எவ்வளோ ஒரு நம்பிக்கை! வரிசைக்கா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க செத்து போனால் என்ன பண்ணுவாங்க? அங்கே தான் இருக்கும். வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு அங்கே போனால் பார்க்க முடியும். என்ன இருக்குது பின்னாடி? கடல் தோட்டம் இருக்கும். அப்போ மரணத்து மேலே நம்பிக்கை உண்டு அவர்களுக்கு, திரும்ப எழுந்திருப்போம் நம்பிக்கை உண்டு. அது எங்கே இருக்கணும்? நம்ம வீட்லேயே இருக்கணும். இது அவங்க இது அவங்க அவங்க பேரெல்லாம் போட்டு பெருசாக வச்சுருப்பாங்க. அது நின்று கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பேன். எவ்வளோ ஒரு அவங்க செய்கிறாங்கன்னா, நம்ம இறந்த ஒரு பாடு இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு உயிரோடு இருக்கிறப்பையே ஒரு தீர்மானம் பண்ணி தெளிவாக வைக்கிறாங்க. ஏன்? அவங்க எதை காமிக்கிறாங்க? யாரை பின்பற்றுறாங்க? மெஷினுடைய அடிச்சபடியே அப்படியே பின்பற்றுறாங்க. அவருக்கு என்ன பண்ணது? கல்லறை ரெடியாக ஆயத்தமாக இருந்துச்சு. கொண்டு போய் அதை என்ன பண்ணார்? புது கல்லறையை வெட்டி வச்சிருந்தான் அவருக்காக வேண்டி. அப்போ தேவனுடைய உண்மையை தலைமுறை தலைமுறையாக நம்ம அறிவிக்கணும். ஏன் அதை பின்னாடி வச்சாங்க தெரியுமா? அது நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. நீ வேற வழியில் போய் என்ன செய்யக்கூடாது? உன்னை எரிச்சு கொட்டக்கூடாது. ஆகையினால நீ உண்மையாக இருந்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் உனக்கு இழைப்பாக இடம் கிடைக்குன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? பின்னாடி அந்த இடத்த ரொம்ப நான் சிந்திச்சு நான் நின்று பார்ப்பேன். கல்லறையெல்லாம் பார்ப்பேன். இது யாருன்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, இது எங்கள் அப்பாவோட அப்பாவோட அப்பா, இது எங்கள் அப்பாவோட அப்பா, இது எங்கள் அப்பா. நின்றுக்குவாங்க. அடுத்து யாருன்னு தெரியாதுல்ல. இப்போ வருஷத்துக்கு என்ன செய்கிறாங்க? அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ காரணம் என்ன? அவங்க வழியாக வேதாமத்தை பரிசு வேதாமத்தை வாசித்து அவங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை கற்றுக்கொண்டு அதில் வழிநடத்துகிறாங்க. இது என்ன கிடையாது, தலைமுறையாக இப்படி தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டங்களை என்ன பண்ணுறாங்க? அவங்க வகுத்து வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம தலைமுறையாக நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படி திட்டங்களை வகுத்து வச்சிருக்கிறாங்க. நம்ம அதை புறந்தள்ள முடியாது. ஏன் அப்படி வைக்கணும்? ஏன் அப்படி செய்யணும்? அவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்க மேலே நம்பிக்கை ஒன்று. நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம்? ஒரு நாள் எழுந்திருப்போம் என்று சொல்லி. இப்போ 89 2ஆம் வசனத்தை வாசிப்போம். கிருபை என்றென்றைக்கு என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்திரப்பட்டு இருக்கும். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டு இருக்கும். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டு இருக்கும். அப்போ நாம் கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போதான் நம்ம திடமாக இருக்க முடியும். எதை சார்ந்து கொள்ளணும்? கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அந்த சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கணும்? அபிஷேகம் பண்ணுற மாதிரி நடந்துக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். அபிஷேகம் நம்மளை தேடி வர வேண்டும். அதுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் அபிஷேகம் தாவீதை மாத்திரம் தேடி போனது. காரணம் என்ன? தாவீது தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தா. நேரத்தை வீணடிக்கலை. யாருக்கும் மனநோவா இல்லை. யாரையும் வேதனைப்படுத்தலை. யாரையும் துன்பப்படுத்தலை. அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் சொல்லி கொடுக்குற முக்கியமான காரியம் மாதா பிதா குரு தெய்வம். தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஆசிரியர்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? ஆசிரியரை பிள்ளைய கேவலமாக பேசுது. அதனால இவங்க போய் போராடுவாங்களாம். உடனே ஏன் டாஸ்மார்க்கை மூடணும்? ஏன் மூடணும்? இதை கேட்குற யாராக இருந்தாலும் என்ன பண்ண? டாஸ்மார்க் மூடணும். போராட்டம் பண்ணாதீங்க.
உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை அந்த பக்கம் போகாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி யாருமே போகலாம் என்ன செய்வாங்க, அது தானாக மூடிடுவாங்க. அப்போ என்ன செய்யணும், ஆசிரியர் கையில் பெரம்ப கொடுக்கணும். கொடுத்தா என்ன ஏற்படும், நல்லது ஒரு சமுதாயம் உருவாகும். அடிக்காத பிள்ளைய அடிக்காத, வசனம் சொல்லுது, பிரம்பினை அடித்தால் அவன் சாகான். என்ன பண்ணணும், பெரம்பா எடுத்து அடித்து என்ன பண்ணணும், பெரம்பு எடுத்து அடிக்கணும். பெரம்பு எடுத்து எப்படி அடிக்கணும், நல்லா அடிக்கணும். அடித்து சாகுற மாதிரி அடிக்கணும். எப்படி, சாகுற மாதிரி அடிக்கணும். வேதவாசல் என்ன சொல்லுது, பிள்ளை என்ன பண்ணணுமா, பிள்ளை என்ன பண்ணணுமா, அடிக்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, அப்ப பிள்ளைகள் முதியோர் கிரீடம், மேன்மை அவர்கள் மேன்மை. அப்ப பிள்ளை நல்லா இருக்கணும், என்ன செய்யணும், அடிக்கணும். இதான் என்ன பண்ணணும், பிள்ளையை அடிக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும், ஒரு தமிழில் ஒரு பழமொழி உண்டு, அடியாத மாடு படியாது. அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி அடித்தோம்னா அந்த பிள்ளை என்ன பண்ணும், எதிர்காலத்தில் நல்லா இருக்கும். என்ன பண்ணும், நல்லா இருக்கும். பிள்ளையை அடிக்காமல் அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணும், அடிக்காம என்ன பண்ணும், அப்படியே அது போயிடும், மனம் போல போயிட்டுருக்கும். வேதவசனத்தின்படி பிள்ளைகள் என்ன செய்யணும், நன்றாய் அடிக்க வேண்டும். நல்லா என்ன பண்ணணும், அடிக்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். படிங்க நீங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். அப்ப ஈசாயோட பிள்ளைகள் 7 பேர் சொல்றதை கேட்கல. இந்த சொன்னதை கேட்ட தாவீதை தட்டி அடிச்சு, நீ போய் ஆடு மேய்னு சொல்லி வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க வைத்தான். வசனம் சொல்லுது, நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. பிரம்பால் அடித்தோம்னா அந்த மனுஷன் நரகத்துக்கு போக மாட்டான். ஒரு தகப்பன் ஒரு தாய் பிள்ளைகள் அடித்தா அது நரகத்துக்கு போகாது, தப்பு வைக்கப்படும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறப்ப, பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. பூர்வ எல்லைக்குறி நமக்கு கொடுக்கப்பட்டதான பூர்வ எல்லைக்குறி ஆபிரகாம், ஆதாம், அடுத்து ஆபிரகாம், அடுத்து யாஸ்வா மெசியா. இந்த வழியில் நம்ம வரணும். இந்த வழியில் நம்ம வரணும். இப்போ தேவனுடைய கிருபையை நம்ம என்னன்றைக்கு ஸ்திரப்படுத்தணும்னா இந்த காரியத்தை நம்ம சரியாக நம்ம பின்பற்றணும். இப்படியெல்லாம் செஞ்சால் நமக்கு என்ன நடக்கும்னா, சங்கீதம் 89:21ஆம் வசனம் சொல்லுது, என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். நம்ம ஒரு பிள்ளையை அடித்து வளர்ப்பதனால தேவனுடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்து வழி நடத்தும். அல்லேலூயா. சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கிட்ட மகன் கொடுப்பதில்லை. போய் நான் சிக்கலை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவசியம் ஏற்படாது. எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னு சொல்லக்கூடிய அவசியம் ஏற்படாது. ஏன், சத்துரு நியாயக்கேடு நெருங்க முடியாது. வேதத்தின்படி என்ன செய்யணும்,
சரியாக வழி நடத்தணும். என் கிருபையும் என் உண்மையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். தேவனுடைய நாமத்தினால மாத்திரமே உயர்வு உண்டு. ஒரு மனுஷனுக்கு உயர்வு எதில் உண்டு? தேவனுடைய நாமத்தினால மாத்திரம்தான் உண்டு. வேற எந்த விதத்திலையும் கிடையாது. என்ன பண்ணா உயர்த்தப்பட முடியும் அப்படின்னா அது தேவனுடைய நாமம் மாத்திரம்தான். வேற ஒன்றுலேயே மனுஷன் என்ன கிடையாது? உயர்வு கிடையாது. பண்ணலாம், அநேக காரியங்களை பண்ணலாம், என்ன கிடையாது? உயர்த்தப்பட முடியாது. என்ன பண்ண முடியாது? அந்த சங்கீதம் 89:20 சொல்லுது, அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் சமுத்திரம் ஆறு. அப்ப என்னுடைய நோக்கம் என்ன? போராட்டம் இருக்காது, நிந்தனை ஏற்படாது, பிரச்சனை வராது, ஒரு பிரச்சனையும் வராது. என்னது? அவன் கையை சமுத்திரம், கடல், வலதுகரத்து ஆறுகள், கடல்ல இருந்து புயல் வந்து எழுப்பி என்ன பண்ணாது? வாரிக்கிட்டு போவாது. அப்புறம் இந்த பூமியில் மழை பெய்யறதுனால ஆறுகள் வந்து என்ன செய்யாது? அவங்கள சேதப்படுத்தாது. என்ன செய்யணும்? மிலாட்சினால் தண்டிக்க ஒப்பு கொடுக்கணும், அடிக்க ஒப்பு கொடுக்கணும். இப்படியெல்லாம் நம்ம செய்கிறப்ப தேவன் செய்கிறாரு, அவர் நம்மளை சந்ததியை என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எளிமையான ஜெபம் பண்ணுவோம்.